வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இலங்கை முழுவதும் தற்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்து அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினை நேற்று வெளியிட்டுள்ளார். அதிபரின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்காவின் கையொப்பத்துடன் 2026 மே 28ஆம் திகதியிடப்பட்டு இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்பு, மக்களின் அமைதி மற்றும் பொது ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கும் அதேவேளை ஒட்டுமொத்த பொதுமக்களின் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு அத்தியாவசியமாக விளங்கும் விநியோகங்கள் மற்றும் சேவைகளை எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கும் ஏதுவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அதிபர் இந்த வர்த்தமானி மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பல பகுதிகளில் வெசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலிட்டி பகுதியில் தமது காணிகளில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவினைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் வெசாக் கால பகுதியில் அப்பகுதி முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் வரும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புவதால் சமூகத்தில் பல பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். சமூக ஒற்றுமைக்கான பொறுப்பான டிஜிட்டல் சமூகம் என்னும் தொனிப்பொருளின் கீழ் வடமாகாண இளையோர் மற்றும் சிறுவர் பங்கேற்புக்கான விசேட மதிப்பளித்தல் நிகழ்வு சாவகச்சேரி நகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது ஆளுநர் மேலும் கூறுகையில், சமூகத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் பிரதான ஊடகமாக சமூக வலைத்தளங்கள் மாறியுள்ள நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறானதொரு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெறுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. சில தினங்களுக்கு முன்னர் வடக்கு மாகாணத்தில் வெசாக் கொண்டாட்டங்களுக்கு ஆளுநர் தடை விதித்துள்ளதாக தென்பகுதியில் உள்ள சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டது. சமூகங்களுக்கிடையே குரோதத்தை உருவாக்கும் தீய நோக்கோடு இத்தகைய பொய்ச் செய்திகள் வேகமாக பகிரப்படுகின்றன. இது தொடர்பில் நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளேன். நாங்கள் சொல்லாத செய்யாத விடயங்களை கூட ஏதோ ஒரு தேவைக்காக சமூகத்தில் பரப்புகின்றார்கள். நீங்கள் சமூக விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் சமூக ஊடகங்கள் ஊடாக உங்கள் மீது சேறு பூசப்படும். உங்களை பற்றி பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு உங்கள் நன்மதிப்பை கெடுப்பதற்கு முற்படுவார்கள். மாறாக சமூக விரோத செயல்களுக்கு துணை நின்றால் உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள். துரதிர்ஷ்டவசமாக தற்போது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களே பல மாணவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் பலரை வைத்து சமூக ஊடகங்களை தமக்கு சாதகமாக இயக்கி வருகின்றார்கள். எனவே சமூக ஊடகங்களில் வெளிவருகின்ற விடயங்கள் தொடர்பில் இளம் சமூகத்தினர் மட்டுமல்லாது அனைவரும் அதீத அவதானத்துடன் செயற்பட வேண்டும். ஒரு தகவல் பகிரப்படும் போது அதன் உண்மைத்தன்மையோ அல்லது அது எத்தகைய நோக்கத்திற்காக பகிரப்படுகின்றது என்பதையோ கட்டாயம் ஆராய வேண்டும். நாம் பின்தொடரும் அல்லது விருப்பம் தெரிவிக்கும் ஒரு சமூக ஊடக பதிவு உண்மையானதா என்பதை பல முறை சிந்தித்து பார்ப்பது அவசியமாகும் என்று கூறியுள்ளார்.
பருத்தித்துறை பகுதியில் இருந்து 2 படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற தந்தை மகன் உட்பட 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களை தேடும் நடவடிக்கையில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பலத்த காற்று மற்றும் கடற்கொந்தளிப்பு காரணமாக மீனவர்களது நிலை தொடர்பில் உறவினர்கள் அச்சத்தில் உள்ளனர். பருத்தித்துறை முனை மற்றும் கற்கோளம் பகுதிகளில் இருந்து நேற்று முன்தினம் 27ஆம் திகதி புதன்கிழமை கடலுக்கு சென்ற 4 மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த கதிர்காமம் சோதிலிங்கம் வயது 52, சிமியோம்பிள்ளை சுஜிகுமார் மற்றும் கற்கோவளம் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரமூர்த்தி ராமகிருஷ்ணன் வயது 54 மற்றும் அவரது மகனான ராமகிருஷ்ணன் ரவிராஜ் ஆகியோரே காணாமல் போயுள்ளனர். பிரித்தானியாவில் வரலாறு காணாத வகையில் வீசி வரும் வெப்ப அலை காரணமாக நீர்நிலைகள் சென்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. பிரித்தானியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலைகளுக்கு மத்தியில் பொதுமக்கள் வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நீர்நிலைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். அவ்வாறு இந்த ஆண்டு நீர்நிலைகளுக்கு குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பிரித்தானியாவில் 11ஆக அதிகரித்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை மட்டும் நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேம்ஸ் காவல்துறையினர் தெரிவித்த தகவலில் டானிங்டன் பிரிட்ஜ் அருகே தேம்ஸ் ஆற்றில் குளிக்கச் சென்ற 14 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஸ்வான்ஸ்கோம் ஹெண்ட் பகுதியில் உள்ள குளத்தில் குளிக்கச் சென்ற மற்றொரு 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்நிலைகளில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையை அதிகரிக்க செய்துள்ளது. செவ்வாய்க்கிழமை ரிபர்ட் பகுதியில் ஓடும் ரிபிள் ஆற்றில் நீந்துவதற்காக சென்ற ஜூனியர் ஸ்லேட்டர் என்ற 12 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் அமெரிக்க படைத்தளம் மீது புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் முக்கிய துறைமுக நகரான பந்தர் அப்பாஸில் அமைந்துள்ள இராணுவ தளம் மீது நேற்று அதிகாலை வான்வழி தாக்குதலை அமெரிக்க இராணுவம் நடத்தியது. அமெரிக்காவின் தாக்குதலில் பந்தர் அப்பாஸ் நகரில் அமைந்துள்ள ஈரானின் தரை கட்டுப்பாட்டு மையம்தான் முதன்மை இலக்காக இருந்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் தகவல் பகிர்ந்துள்ளார். அத்துடன் இந்த தாக்குதலில் ஈரான் 4 தாக்குதல் ட்ரோன்கள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் இராணுவ தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் எங்கு நடத்தப்பட்டது என்பது குறித்த தகவல்களை ஈரான் வழங்கவில்லை என்றாலும் குவைத் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது நடத்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி வருகின்றது. அத்துடன் அமெரிக்கா மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் அதைவிட மிக பெரிய பதிலடி தாக்குதல் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் என்று இதன் மூலம் ஈரான் எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதாக குற்றம் சாட்டும் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 4 அமெரிக்க தொடர்புடைய கப்பல்களை எச்சரித்து ஈரான் திருப்பி அனுப்பியுள்ளது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.